முதியோர் நலன் அப்படின்னு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம்னா, நெறைய பேரு, கரெக்ட்டா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறோம். மருந்து, மாத்திரை வாங்கி தரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அவங்களுடைய மனநலன், உடல் நலன் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க நலமா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். அத விட முக்கியமா நீங்க சொல்ற மாரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இந்த தாத்தா, பாட்டி அவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா நீங்க குழந்தையா இருக்கும்போதுலருந்து ஏன்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் குடுக்குறது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு குடும்பத்திலயும் சரி, ஒரு சமூகத்திலயும் சரி, பெரியவர்கள் அதாவது வயசுல மூத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு 60 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஸோ அவர்களுக்கான கேர் நம்ம குடுக்குறது. ஒரு சொசைட்டியாவும் சரி, ஒரு குடும்பமாவும் சரி, நமக்கு வந்து அவங்களுக்கு நம்ம குடுக்குற அந்த உடல், மனம் ப்ளஸ் அவங்களுக்கு குடுக்குற மரியாதைல ஆரம்பிச்சு, ஸோ நெறைய நமக்கு கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதில வந்து முக்கியமா பார்த்தோம்னா, அவங்களுடைய மனநலன் பத்தி நான் சொல்றதுன்னா, நெறைய மனசு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த 60 வயசுக்கு மேல வரும். ஏன்னா, அவங்களுக்கான வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நெறைய சோஷியலைஸ் பண்றதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு கம்மியாயிரும். ஒரு மாரி கொஞ்சம் தனிமைப்பட்ட மாதிரி இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு நெறைய மனவியல் பிரச்சனைகள். நான் கவுன்சிலிங் குடுக்கும்போது நெறைய பேரு, எங்க அப்பா இல்லன்னா அம்மா பேசுறதே நிறுத்திட்டாங்க. இல்ல அவங்க எப்பவுமே தனியாவே இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெறைய இடத்துல பெரியவங்க வந்து பேசணும் யார்கிட்டயாவது அப்படிங்கிறதுக்காகவும் வர்றதுக்கான சூழல் இருக்கு.